என்னாச்சு? ஏன் அழுவுற? ஒன்றும் இல்லை, காத்து தூசு. பொய் சொல்ற. அவெல்லாம் பாவம், உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டா. நோக்கு நான் இருக்கேன், நீ அனாதை இல்லை. அவங்க என்ன அனாதைன்னு சொல்லது கூட நான் கஷ்டப்பட்டேன். அவங்க சோறு போட்டதெல்லாம் சொல்லி காட்டிட்டாங்க. சோகம், துக்கம், வலி, வேதனை எல்லாம் தீர்ற மாதிரி கத்தி கதறணும் போல இருக்கு. நான் ஒன்று கேட்கவா? என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன் ஆறுதல் எனக்கு கிடைக்குமா கருப்பாயி? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நிறைய பிள்ளைங்களை பெத்துப்போம். அப்போ நீ யாரும் அனாதைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. முடிவா என்னப்பா சொல்ற நீ? ஏற்கனவே முடிவு பண்ணதுதாங்க. இன்னும் 2 நாள்ல லண்டன்ல ஜேம்ஸ் வராருப்பா. அவருக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லணும். எலிசபெத் மகாராணியே வந்தாலும் ஒரே பதில் தான். இந்த ஊர்ல இருக்கிற 90% நிலம் உங்களோடது, வெறும் 10% தான் எங்களோடது. அதுவும் ஒன்றுத்துக்கு உதவாத நிலம். தயவு செஞ்சு உங்க நிலம் எங்க நிலம்னு பிரிச்சு பேசுறானு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நாங்க விவசாய கூலிங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயங்கயா, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் பொழைச்சுப்போம். ஆனா நீங்க தான் சாதி அந்தஸ்து அது இதுன்னு வரட்டுக்கு ஒருத்த உரண்டுகிட்டு இருக்கீங்க. நஷ்டம் எங்களுக்கு இல்லைங்கயா, எல்லாம் உங்களுக்கு தான். வாங்க தோழ, இப்ப புரியாத உங்களுக்கு எல்லாம் லேட்டா தான் புரியும். கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. டேய் அமைதியா இருடா. எப்ப எதை செய்யணும்னு உங்க அப்பனுக்கு தெரியும். போட. உட்காருங்க உட்காருங்க. அண்ணே, பெரிய பண்ணையாரு, இந்த பகுதிக்கே பெரிய அப்பாட்டக்கரு. நிலைமை பார்த்தியா? தரையில் உட்காந்துருக்கு. என்ன மாதவன், அட்வான்ஸ் கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. நிலத்தோட மதிப்பை விட அதிகமாகவே கொடுத்துருக்கேன். பணத்தை கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? உங்க பெரிய மனசு நீங்க சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா? ஊர்ல 2 பேர் தான் ரொம்ப தொல்லையா இருக்கானுங்க. இது நம்ம காலு தான். சுகர் அதிகமாயிட்டா காலை வெட்டி எறியறதுல எது முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தம்பி இவர்தான் என்னோட 2வது சன் ஆல்பர்ட். நம்ம ஊர்ல பண்ண போற ஒட்டுமொத்த பிசினஸையும் இவர் தான் பாத்துக்க போறாரு. இன்னும் 1 வாரத்துல பாக்கி இருக்கிற எல்லா நிலமும் என் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். இல்லன்னா என்ன மாதவன், அப்படியே உறைஞ்சு போயிட்டீங்க? பிடிச்சதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் செஞ்சு பிடிச்சத நான் அடைஞ்சே தீருவேன். வரும்போதெல்லாம் ஒரு விடலைக்குட்டியை தள்ளிட்டு வரானுங்க. அப்பனும் மௌனும் சேர்ந்து என்ன கூத்தடிக்கிறானோ பாரு. மட்டும் பெரிய ஓகேம்மா, நீ போயிட்டு வர வீட்டுக்கு தான் உன் பையனும் போயிட்டு வரான். அப்படி பாக்குறேன். என்ன அவ்வளவு பிடிக்குமா? எவ்வளோ? இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஏன்? என்ன இது? வீட்டுக்கு போய் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் பிரிச்சு பாரு, அப்ப தெரியும். இப்பவே பிரிக்கிறேனே. ஏய் சொன்னா கேளு, அப்பதான் உனக்கு புரியும். ஏன்னா இது நம்ம ஆளு படத்துல சோபனா சொல்லுவாளே, அந்த பசுமாடு கத்துறத பார்த்ததும் என்னமோ ஆயிடுத்துன்னு, அதே மாதிரி அந்த பூனை கத்துறத பார்த்ததும் எனக்கும் என்னமோ ஆயிடுத்துனா. என்னவா இருக்கும்?
இந்தியாவில் இப்போவே 70% விவசாயம் இல்லை. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் 100% விவசாயம் இல்லாமல் போயிடும். அப்புறம் இந்தியன்ஸ் எல்லாம் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேரும் சாப்பிட்டாகணும். அவங்கெல்லாம் உயிர் வாழ மாத்திரையை தவிர வேற வழியே இல்லை. அந்த மாத்திரையை ப்ரொடக்ஷன் பண்ற ஃபேக்டரியை தான் நான் இங்க கட்ட போறேன். இந்தியன்ஸ்குள்ள கலவரத்தை உண்டாக்குறதுன்னு பெரிய விஷயம் இல்லை. லண்டன்ல டே அண்ட் நைட்டா 50 டாக்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க என்னோட பிராண்டு தான். அப்போ நான் தான் டாப் மோஸ்ட் பணக்காரன். இங்க இருக்கிற 140 கோடி பேரும் பசியார என்கிட்ட தானே மாத்திரை வாங்கி ஆகணும். நான் எல்லா ஆட்டத்துக்கும் தயாராதான் தமிழ்நாட்டில், அதுவும் இந்த மண்ணை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் ஹெல்ப் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் சாத்தியமாகுமா பாஸ்? அமெரிக்காக்காரன் கருவேல விதைய இந்தியா முழுக்க விதைச்ச மாதிரி விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு இந்த பூமியை என்னால மாற்ற முடியும். காத்துல விஷத்தை தூவி இந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவேன். அப்பவும் உங்க பக்கத்துல நான் தானே பாஸ்? எப்பவுமே நீதான் செல்லும். எங்கப்பா போன? இம்மா நாழி உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. உன்னை யார் காத்துக்கிட்டு சொன்னது? சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே. இந்த கட்டை கிடக்கிற வரைக்கும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க போறேன். உசுறு போனதுக்கு அப்புறம் நீ எங்க நிக்கிற எங்க தவிக்கிறன்னு நானா பார்த்துக்கிட்டு இருக்க போறேன். திலீபா, அண்ணே இந்த சாப்பிடு. அதை இங்க வச்சிடு. இந்த கீழே வைக்கிறேன். மீனா, அண்ணா இன்னைக்கு என்ன அமாவாசையா என்ன? ஆமாண்ணே. கிழவிக்கு சோறு வைக்க வேணாமா? நம்ம வளர்த்து ஆளாக்குனது அவதானே. கிழவிக்கு பிடிச்சது செய்யும். கா கா கா